கயிறு கட்டி கீழே இறக்கி பயணி வந்து ஊற்றி வச்சிருக்காங்க. மேலே ஒரு ஆள் இருக்கா, அது வேற யாரும் இல்லை, பவி தம்பி தான். அடிச்சு எடுக்கணும். அது எடுப்பா, மாட்டுக்கா வேண்டாம், பறிக்க கூடாது. ஏன்னா இது வந்து அது தாய்கிட்ட இருந்து நம்ம பிரிச்ச மாதிரி இருக்கும். அதனால நம்ம வந்து இதை வந்து உன்னையே முதல்ல கருவிலே அடிச்சிருக்கணும். பயணி ஊற்றதில் இப்படிதான் பட்டை பிடிச்சி கொண்டு போனா கொண்டா உனக்கு பட்டையை பிடிக்க தெரியுதா? கடிச்சு குடியேன் அப்படிதான் பயணியில் இந்த மாதிரி தான் இருக்கும். வெயில் அடிச்சுல உங்களுக்கு கருப்பட்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு சூப்பரான கருப்பட்டி இருக்கும் பாருங்க. இங்க பாருங்க காஞ்சிட்டு இருக்கு இப்ப நல்ல கருப்பட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க தோட்டத்தை காமிங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருந்தீங்க. அதனால இங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து காலையில இங்க வந்தாச்சு. அப்படிதானங்க? ஆமா, காலையில வந்து கிளம்பி வந்தாச்சு. கண்ணெல்லாம் பாருங்க சோப்பு கலர்ல இருக்கு. காலையில எந்திரிச்சாச்சு. மணி இப்ப நாங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சோன்னு பாத்தீங்கன்னா 5:30க்கு எந்திரிச்சாச்சு. கிளம்பி அவன் தம்பி வந்து அதுக்கு முன்னாடியே பனையார போயிட்டான். அப்படிதானே? மாமா வந்து கிளம்பி போயிட்டாங்க. 2 பேருமே கிளம்பி போயாச்சு. இன்னும் வந்து நாங்க வந்து போறோம். ஏன்னா நீங்க வந்து தோட்டத்தை காமிங்க அப்படின்னீங்களா? ரொம்ப நாள் ஆயிட்டு எங்க தோட்டத்தை நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க. முந்தி உள்ள வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க. இப்போ வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னும் வந்து வாங்க நீங்க வந்து கேட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால தோட்டத்தை இன்னைக்கு வந்து பார்த்து இன்னைக்கு பயணி ஏறுறது வந்து காய்க்கிறது இது எல்லாமே வந்து நீங்க பாப்பீங்க. ஒரே வீடியோவை வந்து காமிக்கலாம். ஏன்னா வந்து காய்க்கிறது அதான் நாங்கள் வந்து இது நாள் போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரே டைம்ல வந்து பனையிலேருந்து இறக்குறது அங்கே வந்து பார்க்கலாம். ஆமாம், நேரடியா அதான் இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோவா இருக்கு போது. நாங்க வந்து கிணத்துக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவ்வளவு நேரம் நாங்க வந்து நடந்து வந்து நினைச்சு வந்தாச்சு பாய்துறோம். அதுக்கப்புறம் திடீர்னு இல்ல பவி நம்ம வந்து பைக்ல போயிடலாம் சர்ட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு பனையில வந்து மயில் வந்து கத்தி, அது என்ன கத்தவே இல்ல, கத்திக்கிட்டு இருக்கு. அது முதல்ல அது கத்துறது வந்து முதல்ல, இப்ப கத்தவே இல்ல. இப்ப அந்த மயில் அதுலயே தான் இருக்கு, அந்த பனையிலே தான் இருக்குங்க. எதுக்கு திரும்ப போயிருக்கும் பனைக்கு? பயணி குடிக்கிறது. பயணி ரொம்ப ஆமா, அது பயணி குடிக்க இருக்காது. தம்பி பானையில வந்து பயணி கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால அந்த பயணி திருடி குடிக்க போயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப காணல போயிரு, அந்த பனையில தான் இருந்துச்சு. பூனை மாதிரி கத்துறா ஒரு பைத்தியம். அப்படிதான் கத்துவாங்க. உங்க அப்பா வந்து கள்ளமொழி முடிச்சிட்டு இருக்காரு. எங்க அப்பாவா? அங்க இருக்கு. இறக்கி வேலை பார்த்தாச்சு. காலையிலே வந்த உடனே சும்மா உங்க மேல லெஃப்ட் ரைட் போட்டுட்டு லெஃப்ட் ரைட் போட்டாவளா? காலைல வேலையும் பார்த்தாச்சு. உங்களுக்கு இறக்காச்சா? மேல ஒரு ஆள் இருக்கா, அது வேற யாரும் இல்ல, பவி தம்பி தான். நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்களா, நேரடியா அங்க பாருங்க. பையன் எங்க அப்பா வந்து பிரிச்சு இறக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா சின்ன பையன்லாம் மேல இருந்து கீழே கொண்டு வந்துட மாட்டான். சில பேர் பெரிய ஆள் வந்து குடுதையில கொண்டு வந்துருவாங்க. அப்படிதானப்பா? இன்னும் வந்து சின்ன பையன்கிறதுனால கயிறு கட்டி இறக்கிடுவாங்க. அதுக்கு தான் அந்த கயிறோ இறக்கியாச்சு. சார் எப்படி நீங்க இறக்குனதுனால இல்லைனாலும் தூக்கில விட்டாச்சு. இந்த பனையில கொஞ்சம் குறையாதான் அந்த பனையில கயிறு போடுவோம். ஆனால் அங்கே ஒரு பனை இருக்கு, அதுவும் கயிறு போட்டு தான் இறக்கும். பாருங்க உழுது பாருங்க, என்ன மொத்தம் உழுது பாருங்க. அவன் மேலேருந்து 6 ரூபா ஓட்டுறான். அது இந்த பக்கம் விழுந்துருக்கான். ஃபஸ்ட்டு இதுவாங்கல்ல அப்போதான் வந்து நிறைய வந்து சீவி போடுவாங்க. இப்போ வந்து லைட்டாக அப்படித்தானப்பா ஒரு 2-3 ஸ்லைஸ் சேர்வதான். இந்த இப்போ இந்த போட்டிருக்கேன் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே எவ்வளோ இதுதான் இப்போ இவ்வளோ தன்மையாக இருக்கு பாருங்க, இனிச்சு கிடக்குங்க. இதுதான் இப்போ உள்ளது. வந்து இனிமேல் இதில் இருந்து போனோம் அப்படிதானப்பா? ஆமாம், ஒரு நேரத்துக்கு 3 நேரம் ஒரு நாளைக்கு நல்லா இனிச்சு கிடக்கு. 3 வாட்டி பனை இந்த பனையை ஏறி இறங்கி சீவனம். இங்கே பாருங்க, சீவி இறக்கி பயணி வந்துருச்சு. நமக்கு கயிறு கட்டி கீழே இறக்கி பயணி வந்து ஊற்றி வச்சுருக்காங்க. ஒரு பனையில் ஒன்று அப்படிதானப்பா? ஒரு பனையா 2 பனையாப்பா? ஒரு பனையில் ஒன்று. வேறு விதைக்காத நல்லா எப்படி போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. அழகாக நெல் வந்துட்டுங்க. இதை இப்போ என்ன அறுக்கணும்லப்பா நம்ம? மாட்டுக்கா ஒரு எப்படி ஒரு இது சேரும்ல, ஒரு சாக்கு நெல் சேரும். எப்படியும் அப்படித்தானே சேருமாக்கும்? ஒரு சாக்கு அடிச்சு எடுக்கணும். அது எடுப்பா, மாட்டுக்கா வேண்டாம். அதுக்கெல்லாம் மயில் ஊறி கொண்டு போயிடும். அப்படியே இப்பதான் போய் சவுண்ட் போடுது. மயில பாருங்க, அந்த பனையில கத்த முடியுது.
ஒரு மயில் வந்து சத்தம் போட்ட உடனே அடுத்த மயிலும் சத்தம் போடுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மயில் சத்தம் போட்டு ஆரம்பிச்ச உடனே எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் தான் சத்தம் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, நம்ம வந்து பஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னங்க, பருத்தி வந்து நம்ம வந்து பிஞ்சா இருக்கும்போது நம்ம வந்து சாப்பிடலாம். சாப்பிட்டுருக்கேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். பருத்தி விட்டு காட்டு. இதா இருக்கு, இது வந்து பால் ஒரு மாதிரி தானே, இது கடிச்சு சவிச்சு தின்னுட்டு மறுபடியும் தான் வரும். நையீங்க உண்மையை சொல்றேன், மாத்தி சத்தியமா தாம்ப. என்ன மாடு சவிச்ச மாதிரி இருக்கு. வேண்டாம் இவ்வளவு நேரம் என்ன ஏசிட்டே வந்தியே பின்னாடி. இப்ப பாருங்க, இல்ல தின்னு நல்லா பழகினோடனே வேணுமா நல்லாதான் இருக்கு. அது கடிச்சிட்டு வந்து சாக்கையே துப்பிடணும் அப்படிதானே. ஆமா, சவிச்சு சாரை மட்டும் எடுத்துட்டு மீதியே துப்பிடணும். நான் வந்திருக்கேங்க, கூட்டு வைக்கிறதுக்கு மொட்டு தேவை. அதான் மொட்டை எல்லாம் அறுத்து விட்டதுக்கு அப்புறம் எங்க இருந்து வருவேன். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்த கொலை சரியா, இப்போ வந்து லாஸ்ட் ஒண்ணுனா வந்துட்டே இருக்கும். அதுலதான் இப்ப கொலை மொட்டு நொடிக்க வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து தோட்டத்துல வந்து மொட்டு கிடைக்குதான்னு பார்த்து நம்ம வந்து மொட்டு நொடிக்கலாம். இதுதான் எங்களுடைய வாழை, எங்க அப்பா வாழை போட்டிருக்குது. வாழை இல்ல நமக்கு தோட்டம் கிடையாதுல, அதுக்கு கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் வளரவே இல்லை. இல்ல வந்துட்டுன்னா அடுத்த இது பார்ப்போம், கொஞ்சம் பெருசா ஆகட்டும், அதுல போய் பார்ப்போம். இல்ல இதுதான் எனக்கு எட்டுற மாதிரி இருக்கு, இதை நொடிக்கலாம். இப்போ வந்து நம்ம கையில வந்து கத்தி இல்ல, நம்ம கையே இப்போ வந்து கத்தியாவும் நல்ல வர கொலை இப்படி பண்ணிடுறத. ஆனா இப்போ வந்து இதுல வந்து குழவி இருக்கு, அதனால ஒரு கொட்டு வாங்கினாலும் ரொம்ப வீங்கிரும். அதுக்கு நம்ம வந்து பெரிய பாட முடியாது. அதனால நம்ம வந்து இப்போ வந்து சுத்தி பார்க்க போறோம், வண்டியை நிறுத்துங்க வந்துட்டு. ஆனா இது கொலை போடுறது கொலை கடை, இது வந்து என்ன வந்து கொலை சீப்பு இறக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து நம்ம வந்து இதை வந்து பறிக்க கூடாது. ஏன்னா இது வந்து அது தாய்கிட்ட இருந்து நம்ம பிரிச்ச மாதிரி இருக்கும். அதனால நம்ம வந்து இதை வந்து உன்னையே முதல்ல கருவிலையே அழிச்சிருக்கணும். எல்லா இடத்துலயுமே குழவி இருக்கு வித்ரா. அங்க பாருங்க, எல்லா இடத்துலயுமே குழவி இருக்கதான் இருக்குது. ஆனா அதான் பார்த்து எல்லாம் பண்ணணும் முடிஞ்சு. தேனிச்சு தினமே இது வந்து தேன் எடுக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வயிறு பச்சுக்கலாம், நான் வயிறு பச்சுக்கணும் எனக்கு அப்படிங்கிற போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தண்ணி பாய்ச்ச பிறகு அப்புறம் நீ ஏன் தடம் போட்டுட்டு இருக்கா? இல்ல முந்தெல்லாம் எங்க அப்பா இந்த வயலுக்குள்ள வந்தா என்ன ஏசுவாங்க தெரியுமா, நீ வரப்ப உடைச்சுட்டு இருக்க அப்படி வாங்கிருக்க கூடாதுன்றத பயப்படுவாங்க. சரி, அந்த பாதையை பிடிச்சு வந்து நம்ம வந்த பாதையே பார்த்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நமக்கு ரொம்ப. இந்த ஒரு சில குளம் மட்டும் தான் நல்லா தெளிவா தரமா இருக்கு. ஏன் அந்த பக்கம் ஊத்துல இதை நிறைச்சிட்ட புத்திலன்னா? ஆமா, இதை நிறைச்சிட்டு தான் கயிறு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிரா அங்கே ஃபுல்லாக அங்கே பாருங்கள் ஃபுல்லாக சிராவாக இருக்கும். இது வந்து காலில் உடனே ஏறிடக்கூடாதுங்காண்டி தான் எவ்வளோ தூரத்துக்கு வந்து சிராவாக இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து தம்பி வந்து இப்போ வந்து கயிறு கட்டி வச்சுருக்கான் கம்பில். மற்ற பனையிலலாம் கட்டியிருக்க மாட்டான், ஏன்னா அந்த பனையில் வந்து இப்படி இருக்காது. இது வந்து ரொம்ப வயசாயிட்டு இந்த பனைக்கு, அதனால் முடி வந்து நிறைச்சிட்டு என்னைய மாதிரி. சரிடே, நானும் 2 பிள்ளைகளை பத்தாச்சு வை கிளவிதான் இல்லை. இப்போ வந்து அதுமாதிரி இந்த பனைக்கு வந்து வயசானதுனால இப்படி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம வந்து ரொம்ப நேரம் பணக்கிட்ட நிற்க கூடாது. ஏன்னா மேல இருந்து அருவா உழலாம், இல்ல கத்தி உழலாம். நீ நிக்கலாம், தப்புல நான் நிற்க கூடாது. நீ நிக்கலாம், நீ நின்று சாப்பிட்டு வந்தாருன்னு தெரியல பத்துக்கா. இங்க பாரு டாட்டா. யாருக்குன்னே மொட்டை மாடியில் தூக்கம் வந்துருக்காது. மடக்கோளுக்கு எடுத்துருக்கான், மடக்கோழி அமுக்குனால உள்ள இருந்து பாவம். ரொம்ப கடந்த மட்டும் இருக்காது குழவி, அது என்ன உண்டு செங்குழவி அப்படி நிறைய இருக்கு. நிறைய வந்து ஃபுல்லாக அந்த பயணி, ஏன்னா வந்து இனிப்பு தானே, அதை சுற்றி அப்படியே தான் அலையும். நம்ம தேனிச்சி அப்பா இருக்கக்கூடாது, கேண்டே இருக்கும். அப்படியே கொட்டுன்னா அவ்வளோதான் வரும். ஆமாம், வடலையை போட்டு பெரிய வடலையே வெட்டுவாங்க, இந்த சின்ன இடத்துல வெட்டுவாங்க. எங்களுக்கு இதுதான்ப்பா கரெக்டாக இருக்கும். அங்கே போய் அளவு ஏறவும் முடியும். இது போதும், இது எவ்வளோ பயணி பிடிக்கலாம். இது எப்படி காணும், பெருசா இருக்கணும். இப்போ கலாச்சில திட்டுவாங்க. இது போதும்ப்பா, பயணி விற்கிறதுல இப்படிதான் பட்டை பிடிச்சி கொண்டு போவேனாப்பா. பட்டை பிடிச்சி கொடுப்பேன். பிடிச்சி கொடுப்பியா? பட்டை கொண்டு போவியாங்க? அம்மா ஓலை கொண்டு போவேன். இப்படியா? நான் முந்தியெல்லாம் நான் பட்டை பிடிச்சிருக்கேன், இப்போ வந்தா மறந்து போச்சு. உனக்கு பட்டை பிடிக்க தெரியுமா? கொண்டு பிடிக்க தெரியாது. என்ன பிடிச்சனா நான் பாருப்பா, இனிமே இப்படியே நைஸா கொண்டு போகணும். நைஸா கொண்டு போறியா? வந்துட்டா உன் பட்டையோட என் பட்டையோட அழகா இருக்கு பாரு. உன் பட்டை ஒண்ணுக்கா அதை கெட்டணும் தெரியுமில்ல, கெட்டாம உங்க பாட்டு பிடிச்சிருக்கீங்க. நான் இப்படி கொஞ்சம் வந்து இப்படிதான் கிழிக்கணும். கிழிச்சு ஒரு சுத்தி அப்புறம் கூட ஒரு சுத்தி
இன்னொரு சுத்தி இங்கோண்டா உனக்கு பட்டையை பிடிக்க தெரியல. தூசிலாம் வரக்கூடாதுன்னு. அது அப்படிதான் வரும் சரியா. தூசிலாம் வரக்கூடாது. பாக்குல தேன வர. இதுல சிந்தனை. இப்ப எறும்பு வந்துட்டு வாயில கடிச்சு வச்சிரும்பா. கடிக்காது பே. கடிச்சு குடிங்க. பெரிய பூச்சி வந்துட்டு பா. போதும். குடி. எப்ப பெரிய பூச்சி ஒன்று கிடக்காது. என்ன பூச்சி? ரச பூச்சா? ஒரு பூச்சும் கிடையாது. அது அப்படிதான் இருக்கும். பல்ல வச்சு நெரிச்சு குடி. ஒன்றும் தெரிய விஷம் கிடையாது அப்பா. குடி அப்படிதான். நல்லா இருக்கு. ஆனா வீட்டுல குடிக்கிறத விட இந்த பட்டையில வந்து குடிக்கிறது நல்லா போகுது தெரியுமா பயணி? டேஸ்டா இருக்கும். பயணியில் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்காக வந்து சுகாதாரமற்றதுன்னு வாங்கி உடனே இப்படிதான் இருக்கும். கலாயத்தில் ஊற்றி வச்சிருக்கு. தோட்டத்தில் இருக்கிறது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். கீழே இருந்து இப்ப மேல ஏறி போயிருதுன்னா இந்த இதெல்லாம் எறும்புலாம் பனை மரத்தை ஏறி இருந்துன்னா அதுகளும் கொட கொடன்ட்டு அந்த குழவி கிடக்குல கூட்டு போயிருமோ? அது வந்து பறந்து உள்ள அது பேரம்பா. இது கிடக்கு எறும்பு பணம் மூட்டிலோடி ஏறி போயிடும். அதான் கேட்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பயிரி ரொம்ப பிடிக்கும் தெரியும். இது டைரக்டா வந்து பனையில இருந்து இறக்கி குடிச்சிட்டு இருக்கோம். எங்க இருந்தா வந்து கருப்பட்டி இருந்து எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பையனை வந்து அனுப்ப முடியாது. பையனை வந்து அனுப்ப முடியாது. கேட்கறதுக்கு அனுப்பிடலாம், சலிச்சிரும். அது வேற இப்போ வந்து கிணத்துல வந்து காய்க்கலாம். ஏன்னா மாடு மேய்க்க வேண்டிய வேலை இருக்கு, அப்படி நிறைய வேலை இருக்கனாலதான் கிணத்துல கொண்டு வந்து பயணி காய்க்காம வீட்டுல வச்சு காய்க்காங்க. ஏன்னா வேலைகள் இருக்கா, தங்கச்சி வேற வளகா போட்டு மாசமா இருக்காளா, கூட்டு கொண்டு வச்சிருக்கா அப்படின்னு எங்க அம்மாவுக்கு வந்து நவள முடியாது, வீட்டுல தான் இருக்க முடியும். அதனால எங்க அப்பா வந்து இங்க வந்து கொண்டு போய் கிணத்துல இருந்து வீட்டுக்கு கொண்டு போய் பயணி கொடுத்துருவாங்க. அங்க இருந்து காய்ச்சிக்கிட்டு எங்க அம்மா காய்க்க அப்படிதானாங்க. அல்லாட்டினா நீங்க தினமும் கிணத்துல இருந்தா பாப்பீங்க காய்க்கிறத. செமையா டேஸ்டா இருந்துச்சுமா. நல்லா இருந்தா நான் குடிச்சாங்க வச்சு பட்டையை வச்சு. வெயில் அடிச்சுல சுத்தா இருக்கும். வெயில் அடிச்சுட்டா ஆமா, நல்ல காத்து. காத்துக்கு பயன் அளவு நல்லா இருக்கும். சுண்ணாம்பலாம் இல்லையோ? சுண்ணாம்பலாம் ஒரு இது மட்டும் அப்படி இந்த தடவை கருவமா இருந்தா கட்டி வெள்ளையா இருக்கும். சில கருப்பட்டில இருந்து வெள்ளை மாதிரி வருதுல, அதுக்கு சுண்ணாம்பு அதிகப்படுறதுனால அப்படிதானே? அதிகப்படுறதுனால அப்படி இருக்கு. பட்டு கூட நினைக்கிறேன். ஒரு வாட்டி மழை பெஞ்சிட்டே கிடந்துச்சுல, சின்ன பையன்லாம் தெரியல. போன வாட்டி ஒருத்தர் வந்து வீடியோல வந்து ஆனது ஒரு கருப்பட்டி வம்சல ஒரு கருப்பட்டி மட்டும் வெள்ளையா இருந்துச்சான். நல்லா கேட்டாங்க. இப்போ சுண்ணாம்பு அதிகம் அது நாலு ஆவாவே இப்படி வரணும்னு எங்க அப்பாவும் சொல்லுச்சு. நாலு ஆவா ஒரு கத்தி மேல அடிக்கி அடிக்கி வைக்காங்கல்ல, அப்போ அது வந்து மாவு விளைஞ்சு வருமா, அதான் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு மாவாடு இருக்கும். அதான் ஒரிஜினல். ஆனா நீ வந்து ரொம்ப முருவலா எடுக்காங்கயாமா, கருப்பட்டியே ரொம்ப முருவலா எடுக்க எங்க அத்தா சொன்னாங்க. அப்படி எடுத்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி எடுத்தா நல்லா இருக்குமா? ஆனா இடம் இருக்காது. எங்கமே அதான் இடம் இருக்காது. இப்படி இந்த காலத்துல முருவா எடுக்காமல அவங்க அம்மா அப்படின்னு சொன்னாங்க எங்க அத்தை. இப்படியே முருவா எடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் இதா எடுக்கணும். நேரத்தை எடுத்தேன் உடஞ்சி போயிருந்து பாத்தியானே. ஆனா நல்லா இல்லாது. ஜெஸ்வி ஏய் ஜெஸ்வி பைக்ல தான் கூட்டு வந்தீங்க. எங்க மாமா மாட்டு வண்டியிலே கூட்டு வரா. மாட்டு என்ன 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 அதான் அமைதியா இருப்பான். பல்லவங்க நீங்கெல்லாம் என்ன பயணி குடிக்கார்? போதும் போதும், ரொம்ப கொடுக்காத. கொஞ்சம் தான் குடிச்சிருக்காங்க. ஆனா நல்லா குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இனிப்பு இருக்குல்ல, அதான் குடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கேக்குது டம்ளருக்கு ஒழுங்கி விடுவோம் உங்களுக்கு ஒருத்தன். இல்ல டம்ளர் ஒழுங்கி விடுவோம் உங்களுக்கு. ஜெஸ்வி அம்மா அம்மா குடிச்சிட்டா. டீயை போட்டாச்சு. அது கொண்டு போய் டக்குன்னு போய் கோதி குடிச்சுக்க. போதும் எனக்கு. நான் அங்கேயே இறங்கி குடிச்சிட்டோமா பட்டை போட்டு. பேராண்டிக்கு தான் காணாது எனக்கு. போதும் போதும், சீக்கிரம் எந்திரி. தின்னுட்டே இருப்பா. ஐயா சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிட விட்டுட்டாலும் அப்படியே பண்ணி கழிச்சிருவாங்க. நீ சாப்பிட்டது போதாது. போதாதா? பிறகு பாவம் இப்ப தானே சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்கேன். அப்ப இதுக்கு முன்னாடி சாப்பிடவே இல்லை. போட போறேன் சோறு. நாங்கள் வந்து தோட்டத்துக்கு போய் பயணி இறக்குறது ஏறுறது, அப்புறம் வந்து இங்கே வந்து காய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சது, இது எல்லாத்தையுமே வந்து
ஒரு ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் தான் பண்ணுறீங்களா நீங்கள் தான் ஆமாம் வந்து இவங்க பவியோட தம்பி தான் வந்து ஏறி எல்லாமே ஆமாம் அப்பா எல்லாரும் சேர்ந்து இது பண்ணுறாங்க. அதில் உள்ள கற்பட்டி தான் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம வேறு எங்கேயும் வெளியிருந்து வாங்கி எதுவும் கொடுக்கல, இந்த இருக்கிறதான் கொடுத்துட்ருக்கோம். அவங்க தயாரிச்சு வைக்கிறாங்க, அதை நம்ம விலைக்கு வாங்கிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான். உங்களுக்கு கற்பட்டி வேணும்னா மறுபடியும் இந்த வந்து நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.